வணக்கம் உறவுகளே! இது நங்கூரம். நான் முருகேசன். இந்த காணொளியை பார்க்கும் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம். ஸ்ரீவில்லிபுத்தூர். ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஒரு மாரியம்மன் கோயில். அந்த கோயிலில் வந்து குருக்கள்லாம் ஆடியிருக்காங்க. அது அது கோயிலில் ஆடினாங்களாம், அவங்க வீட்டில் ஆடினேன்னு சொன்னாங்க, கோயிலில் ஆடினேன்னு சொன்னாங்க. அப்புறம் நாங்களே இல்லை அப்புடின்னாங்க. அப்புறம் அந்த எல்லா சாதியினரும், அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம். அந்த திட்டத்தின் கீழ வந்த அவங்க தான் ஆடுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு வதந்திகள் இதெல்லாம் பரப்பி விட்டாங்க. என்னென்னமோ பேசும் பொருளாச்சுன்னு வச்சுக்கங்க. அதெல்லாம் கிடக்கட்டும் விடுங்க. இதெல்லாம் வந்து அவங்களுக்கு சகஜம் தானே. எப்பயுமே அவங்க இந்த வேலையெல்லாம் செய்வாங்க. எந்த வேலை? இந்த மாதிரி அண்டர் கிரவுண்ட் எல்லாம் செய்வாங்க. அது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அத விட்டுருவோம் நம்ம. இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா, ஒரு அம்மா வந்து கோயிலுக்குள்ள வராங்க. அந்த கோயிலுக்குள்ள வந்து படைக்கிறதுக்கு சாமி கும்பிட தான் வராங்க. இப்ப ஏதோ கையில தான் இதெல்லாம் வச்சிருக்காங்க. தட்டு ஏதோ இதெல்லாம் வச்சிருப்பாங்க போல இருக்கு. அவங்கள எட்டி அத பார்க்க சொல்றாங்க. அத எட்டி பார்த்ததுக்கு முகத்துல வந்து குப்புன்னு வந்து திருநீர் வந்து விழுவுது. அ அத நம்ம பார்க்குறோம். ஒரு அதிர்ச்சியா இருக்குது. எப்புட்றா வந்து முகத்துல வந்து இவ்வளோ திருநூற வந்து அடிச்சா, அந்த எப்படி ஆவும்? அந்த கண்ணு எதுக்கு ஆவும்? இப்போ நமக்கு எல்லாம் நல்லா திறந்து இப்படி ஆன்னு பார்க்குறோங்க. சாமிய பார்க்குறோம் நெனச்சுட்டு பார்க்கும்போது, குப்புன்னு கொண்டாந்து திருநீர் அடிச்சா, திருநீர் வந்து நெத்தியில பூசுறதுக்கு தான். கண்ணுல போட்டு விளையாடுறதுக்கு இல்ல திருநீரு. அது ஒண்ணு. 2வது அவங்க கண்ணு என்ன பாடுபட்டுருக்கும்? யோசிச்சு பாருங்க. அவங்க என்ன விஷயத்துக்காக வந்தாங்க? கோயிலுக்கு எதுக்கு வரோம் அப்படின்னா, கோயில் வந்து ஒரு அமைதியான இடம். ஒரு சாமி கும்பிடணும். ஒரு நல்ல நினைவுகளோட கோயிலுக்கு வரணும். அப்படிங்கிறதுக்கு தானே கோயிலுக்கு வரோம். அங்க வந்த இடத்துல நீங்க இந்த மாரி பண்ணுவீங்க. நீங்க வந்து என்னது ஃபிராங்க் பண்றதா? அது பண்றீங்களே வச்சுக்குவோமே. அந்த அம்மாவுக்கு தெரியுமா அது? அவங்க ஏதோ ஒரு அதாவதுங்க மனிதனுக்கு வந்து கஷ்டங்கள் நெறைய இருக்குது. சின்ன சின்ன கஷ்டங்கள் எல்லாத்தையும் பெரிய கஷ்டங்களா நெனச்சுக்கிறாங்க. நம்ம மக்கள் எல்லாருமே. இந்த உலகத்திலேயே நம்ம பிரச்சனைய நம்மளால மட்டும் தான் தீர்க்க முடியும். இப்ப என்னுடைய பிரச்சனைய நான் மட்டும் தான் தீர்க்க முடியும். எந்த சாமியும் வந்து நமக்கு துணைக்கு நிக்காது. எந்த கடவுளும் துணைக்கு துணைக்கு நிக்காது. நானா முயன்று, நானா முயற்சி செய்து இந்த ஒரு காரியத்த ஜெயிக்கணும். இல்ல ஒரு காரியத்துல வந்து ஒரு ஹெல்ப் வேணும். ஏதா ஒண்ணு பண்ணணும் அப்டின்னாலும், அது நானா தான் பண்ணணும். நானா தான் முடிவெடுக்கணும். சாமியோ, இல்ல பக்கத்து வீட்டுக்காரனோ, நண்பர்களோ, உடன் பிறந்தவர்களோ, நண்பர்களோ, நம்மளோட கூட வீட்ல இருக்கிறவங்களோ, இல்ல உற்றார் உறவினர்களோ, சொந்தக்காரங்களோ எல்லாருமே ஒரு அளவு தான். ஒரு லெவல் தான். ஏன்னா, அவங்கவங்களுக்கு நம்மள மாரி குடும்பம் இருக்கு. நம்மள மாரி பிரச்சனைகள் இருக்கு. எல்லாத்துக்கும் நெறையா இருக்குது. அப்போ நமக்கான உதவிகளை, நமக்கான செய்கைகளை, நம்மளுக்கான குறிக்கோள, நமக்கான லட்சியங்களை நம்ம தான் அடையணும். இந்த சாமி வந்து கண்டிப்பா செய்யாது. சாமி வந்து முதல்ல வந்து கோயில விட்டே எழிஞ்சு வெளிய வராது. அதுக்கு பேரு நம்ம வந்து அது ஒரு டாபிக்ன்னு வச்சுக்கங்களேன். சொல்றேன். நம்ம மக்களுக்கு புரிதல் இல்லாம, இந்த கோயிலுக்கு போனா இது நடக்கும். அந்த கோயிலுக்கு போனா எந்த கோயிலுக்கு போனாலும் எதுவும் நடக்காது. நம்மளா அந்த காரியத்த நடத்துனா மட்டும் தான் நடக்குமே ஒழிய, கோயிலுக்கோ, சாமிக்கோ போய் நடத்த தெரியாது. அந்த அம்மாவும் ஒரு 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 நம்பிக்கையோட தான். அவங்க நம்பிக்கைய நம்ம கொச்சையா பேசல. அவங்க நம்பிக்கைய வந்து நம்ம வந்து தகர்க்க விரும்பல. அது நமக்கு தேவையில்லாத வேலை. எனக்கு நம்பிக்கை இல்லன்னா, எனக்கு நம்பிக்கை இல்ல. அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. கோயிலுக்கு வராங்க. கோயிலுக்கு வரவங்க வேகத்துல இவ்வளோ திருநீர அள்ளி அடிச்சீங்கன்னா, அந்த அம்மா என்ன நெனப்புல வந்திருப்பாங்க? எவ்வளோ பிரச்சனைகளோட வந்திருப்பாங்க? நீங்க இது என்னான்னு சொல்றது உங்கள அப்படிங்கிறது புரியல. இப்போ அவங்க என்ன சொல்றாங்க? சம்மந்தப்பட்ட இடத்துல விசாரிச்சவங்க என்ன சொல்றாங்க? ஒரு டேபிள் ஃபேன் இருக்குமாம். அந்த டேபிள் ஃபேன் நெறைய மாவு கொட்டி வச்சுருவாங்களாம். அதாவது இந்த திருநீர கொட்டி வச்சுருவாங்களாம். யாராவது வந்தாக்கா இப்படி போட்டு இப்படி விளையாடுவாங்களாம். ஃபேன போட்டு அவங்க மூஞ்சில அடிக்கிறது அப்படின்னு. மூஞ்சில காத்து அடிக்கும்போது எவ்வளோ ஃபோர்ஸா வந்து அடிக்கும். அப்ப கண்ணுல விழுந்தா, அந்த கண்ணோட நிலைமை என்ன? அது வந்து திருநீர் தானங்க. அது சாப்பிடுற பொருள் இல்லல்ல. அது இப்ப ஜஸ்ட் பூசிக்கிறது அவ்வளோதான். பக்தியின் பால பூசிக்கிறது. அவ்வளோதான். முதல்ல மண்ணு தான் மொதலல்லாம் குடுத்தாய்ங்க. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா சாம்பலுக்கு வந்துட்டாய்ங்க. அதுக்கு ஒரு கதைய சொன்னாய்ங்க. அதெல்லாம் நம்புனோம்னு வச்சுக்கங்க. சொல்றேன் ஒரு பேச்சுக்கு. இப்போ இந்த மாரி சேட்டைகள்லாம் பண்றதுக்கு காரணம் என்னன்னு நம்ம பார்ப்போமா? இந்த மாரி சேட்டைகள்லாம் பண்றதுக்கு என்ன காரணம் என்ன? உள்ள இருக்குது சாமி. சாமி கும்பிட ஒரு அம்மா வராங்க. அந்த அம்மா மேல திருநீர அடிக்கிற. அதுவும் ஃபேன்ல போட்டு வச்சு அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாய்ங்க. ஃபேன்ல போட்டு அடிச்சியோ, காத்தாடில போட்டு அடிச்சியோ, என்ன கருமாந்திரத்தில இலவ எடுத்து அடிச்சியோ அது வேற விஷயம். அந்த அம்மாவுடைய கண்ணோட நிலைமை என்ன? கண்ணு போச்சுன்னா உங்களால குடுக்க முடியுமா? உங்க ஒரு கண்ண எடுத்து அவங்களுக்கு வச்சிரலாமா? ஒரு வேளை சொல்றேன் நான். அதாவது நடக்காது.
ஒரு வேலை சொல்றேன் நானு. ஒரு பிரச்சனை வருது. இப்போ ஒரு ஒரு வேலைய ஒரு செயல செய்றோம்னா, அந்த செயலினால வர பின்விளைவுகள நம்ம என்னது ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கு தயாராகிட்டு தான் அந்த செயல செய்யணும். எந்த செயல செஞ்சாலும், இதனுடைய இந்த ரூட்ல போவோம். இந்த ரூட்ல போவோம். இந்த இந்த ரூட்ல போனா நம்ம என்ன பண்ணலாம்? இந்த ரூட்ல போனா நம்ம என்ன பண்ணலாம்? அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்போம்ல, சிந்திப்போம்ல. அதே மாரி தானே இது எல்லாமே. அப்போ இந்த இந்த அம்மா மேல திருநீர் அடிக்கிறீங்க, கண்ல பட்டுச்சு, ஏதோ ஒண்ணு ஆயிடுச்சு அப்படின்னா, அதனுடைய பின்விளைவு என்னன்னு யோசிச்சு பார்த்து, அதுக்கு தகுந்த மாரி யோசிச்சு வச்சிருக்கீங்களா ஏதாவது? எனக்கு அதாவது புரியல. இதுக்கெல்லாம் காரணம் என்னான்னே தெரிய மாட்டேங்குது, புரிய மாட்டேங்குது. இதுக்கெல்லாம் காரணம் என்னங்கிறத மக்களுக்கு வேணா புரியாம இருக்கலாம். நம்ம சிந்திக்கிறவங்க கொஞ்சம் சிந்திக்கணும்ல. ஒரு வேளை மக்களுக்கு புரிந்தும் புரியாமலும் இருக்கலாம். 2வது குடும்ப கஷ்டத்தினால வரவங்களும் இருக்கலாம். அது வேற ஒரு பக்கத்து இருக்கட்டும், அத விடுங்க. நம்ம என்ன சொல்ல வரோம், நமக்கு தெரிஞ்ச வரைக்கும், சாமின்னு ஒண்ணு இல்ல அப்படிங்கிறது அவனுக்கு மட்டும் தான் தெரியும். யாரு? அந்த பார்ப்பனர்களுக்கு மட்டும் தான் தெரியும், சாமின்னு ஒண்ணு இல்லன்னு. அவர்களுடைய குலதெய்வம் என்ன அப்படின்னா, அவர்களுக்கு தெய்வம் வந்து நாரதரு, பிரம்மா, இந்திரன், அக்னி. இவங்க தான் அவங்களுக்கு அவங்களுக்கு சாமி. உருவ வழிபாட எதிர்ப்பவர்கள். உருவ வழிபாட எப்படி இஸ்லாமியர்கள் எதிர்க்கிறாங்களோ, அதே மாரி பார்ப்பனர்களும் உருவ வழிபாட எதிர்ப்பவர்கள். உருவ வழிபாடு ஒன்று ஒன்று இல்லவே இல்லை அப்படிம்பாங்க. இறைவன் வந்து ஜோதி சுரூபமானவன், ஜோதி வடிவானவன், ஜோதியாய் நிற்கிறான் இறைவன். ஆதியும் இல்ல, அந்தமும் இல்ல, முதலும் இல்ல, முடிவும் இல்ல, ஜோதியா நிற்கிறவன் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுவாங்க அவங்க. இது நம்மளே படிச்சிருக்கிறோம் வச்சுக்கங்க. இது உண்மையாவே இருக்கட்டுமே. அந்த இயற்கை இப்போ நெருப்பு வந்து பஞ்சபூத சக்தியில ஒண்ணு. அவனே கடவுளாவே இருக்கட்டும், இருந்துட்டு போட்டும். ஆனா, உருவ வழிபாட வந்து அவங்க வெறுக்கிறவங்க. அவங்களுடைய அ எதுல அந்த மனுஷ இது இதுல உருவ வழிபாடு இரு இரு இல்ல அப்படிங்கிறத நான் கேள்விப்பட்டுருக்கேன். புக்கெல்லாம் நம்ம வச்சிருக்கிறோம். ஆனா, இதுவரைக்கும் படிக்கல நெறைய. படிக்கிறதுக்கு நேரம் இல்ல. ஒரு பக்கம் படிச்சாவே, ஒரு பத்தி, ஒரு பாராகிராஃப் படிச்சாவே நமக்கு மயக்கம் வந்துருது. இது எப்படி புல்லா எப்படி படிக்கிறதுடா அப்படின்னு சொல்லிட்டு யோசனையா இருக்குது. என்னமோ மேல உலகம், கீழ் உலகம் என்னென்னமோ சொல்லி வச்சிருக்காங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும்னு வச்சுக்கங்க. நம்ம என்ன சொல்ல வரோம்? சாமி இல்லை என்பது பார்ப்பனர்களுக்கு மட்டும் தான் தெரியும். சாமின்னு ஒண்ணு இல்ல அப்படிங்கிறது. ஏன் நம்மள்ட்ட சாமி இருக்க நம்ப வைக்கிறான் அப்படின்னா, நம்மளுடைய முட்டாள்தனத்தை பயன்படுத்தி, நம்மளுடைய மூடத்தனத்தை பயன்படுத்தி, நம்மள வந்து சாமி கும்பிட வைக்கிறான். அந்த சாமியின் மூலமாக அவன் சகல விதமான சௌகரியங்களையும் அனுபவிச்சுக்கிட்டு, நமக்கு அதனால செலவு மேல செலவு, செலவு மேல செலவு இழுத்து வச்சு, நம்மள வந்து முட்டாளாக்குறது தான் அவங்களுடைய வேலை. இத நீங்க நல்லா உத்து கவனிச்சீங்கன்னா புரிஞ்சுப்பீங்க. பெரிய பெரிய சாம்ராஜ்யங்கள்லாம், பெரிய பெரிய மன்னர்கள்லாம், பெரிய பெரிய ராஜாக்கள்லாம் வந்து இந்த யாகம் வளர்க்கறதுக்காக குடுத்த நன்கொடைகள் அழிஞ்சது பெரிய பெரிய சாம்ராஜ்யங்கள் அழிஞ்சிருக்குது. பெரிய பெரிய அரண்மனைகள் அழிஞ்சிருக்குது. பெரிய பெரிய ராஜாக்கள் வீழ்ந்து போயிருக்காங்க. அவ்வளோ சொத்து இருக்குது. பூரா கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம குடுத்துக்கிட்டே இருக்கணும். கேட்டா அஸ்வமேத யாகம்பாங்க, அந்த யாகம்பாங்க, இந்த யாகம்பாங்க. ஏதாவது ஒண்ணு குடுத்துக்கிட்டே இருக்கணும். இதே தான் கத. அப்போ இதெல்லாம் செய்றவங்க, ஆனா சாமி இல்ல அப்படிங்கிறது மட்டும் அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்களுக்கு அக்னி தான் அவங்களுக்கு சாமி அப்படிங்கிறதுனால, அந்த அக்னிய வளர்க்குறது, அக்னிய வந்து யாகம் வளர்க்குறது, இந்த மாரி வேலைகள்லாம் அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ இந்த ஒரு சில கேரக்டர்லாம் இருக்குது. இப்போ 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 திமிரு அடிச்சு விளையாண்டாங்களா, அதே மாரி. அப்புறம் நகைய திருடுறது. நகைய வந்து குறைக்கிறது. அப்புறம் வந்து தேவநாதன் ஒரு பையன், ஒரு தம்பி. அந்த தம்பி பார்த்தீங்கன்னாக்கா, சாமி ரூம்ல மூலஸ்தானத்திலேயே வச்சு அ சேவை செய்தவர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். நம்ம பார்க்குறோம். இன்னும் காணொளியெல்லாம் YouTubeலயே இருக்குது. உலாவிக்கிட்டு தான் இருக்குது. அதே மாரி கோயிலுக்குள்ள வச்சு 5 வயசு பொண்ண கெடுக்கிறது, 7 வயசு பொண்ண கெடுக்கிறது, கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்றது, கும்பலா சேர்ந்து ஒரு கெடுதல் வேலைய செய்றது. இந்த வேலையெல்லாம் செய்றது வந்து அவங்க ஏன் செய்றாங்க அப்டின்னா, சாமின்னு ஒண்ணு இல்ல அப்டிங்கிறது அவனுக்கு நல்லா தெரியும். சாமி நம்மள எதுவும் கேட்காது. நம்மகள்ட்ட எதுவும் பேசாது. ஏன்டா இப்டி செஞ்ச அப்டின்னு சொல்லி ஒரே ஒரு தடவ சாமி கேட்டுச்சுனாக்கா, அந்த குற்றவாளி அந்த குற்றத்த செய்ய மாட்டான். ஆனா சாமி எதுவுமே கேட்காது. அது அவனுக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றான்? சாமி இருக்குன்னு நம்மள நம்ப வச்சு, அவனுக்கு தெரியும் சாமி இல்லன்னு. ஆனா நம்மள நம்ப வைக்கிறது. சாமி இருக்கு, நம்புங்க. நீங்க அடிக்கடி கோயிலுக்கு வாங்க. அப்பதான் எங்க பொழப்பு ஓடும். அப்படின்னு இவர்கள் வந்து ஒரு முடிவோட இருக்காங்க. நம்ம எந்த இடத்துல தெளிவடையணும்? இந்த இடத்துல தான் தெளிவடையணும். குங்குமத்த திருநீர கொண்டு வந்து மூஞ்சில அடிக்கிற ஒரு பக்தையோட கண்ல ஒரு மூஞ்சில அடிக்கிற அப்புட்ன்னா, நீ எவ்வளவு குரூரமான எண்ணங்களும், கொடூரமான புத்தியும் உள்ள ஒரு மனிதர்கள்.
அந்த கண்ணுக்கு ஏதாவது ஒன்றாச்சு நம்ம தர முடியுமா? கண்ணுக்கு நாளைக்கு செலவு, ஏதோ ஒரு செலவு கண்ணில் திருநீர் விழுந்ததுனால இப்போ கண்ணுக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. செலவு 2,00,000 செலவு, 5,00,000 செலவு, 10,00,000 செலவு. யார் தர்றது? அவங்க வீட்டில் இருக்கிறவங்க தான் கஷ்டப்பட்டு செய்யணும். நீ உன் சௌகரியத்துக்கு விபூதி அடிப்ப, உன் சௌகரியத்துக்கு பூஜை ரூமில் இந்த இதில் என்னது கோயில் கருவறைகளை எது வேணாலும் செய்வ. ஆனால் அடுத்தவங்க செஞ்சால் உனக்கு குத்தம். அடுத்தவங்க வந்து கரெக்டாக இருக்கணும். நீ எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனையும் இல்லை எந்த விதமான நீதி தர்ம நியாயங்களையும் எதையுமே கடைப்பிடிக்க மாட்டேன். ஆனால் பாக்கி இருக்கிறவங்க எல்லாம் கடைப்பிடிக்கணும். இதானே உன்னுடைய அஜெண்டா, இதானே உன்னுடைய இது. அப்படி தெரிஞ்ச நாட்டில் ஏன் அதெல்லாம் வந்து இல்லை, எல்லாரும் வந்து வாங்க படிக்க வாங்க அப்படி சொல்கிறேன் பேச்சுக்கு. படிக்கிறவங்க கூட படிக்க விட மாட்டேன்றாங்க. முட்டாளாவே இருக்கணும், மூடனாவே இருக்கணும் அப்படின்னு. அப்போ சாமி இல்லை என்பது அவர்களுக்கு நன்றாக தெரிகிறது, நமக்கு தெரியவில்லை. நம்ம சாமி இருக்குன்னு அதீத நம்பிக்கையோட போய் சாமி கும்பிட்றோம். உங்களோட நம்பிக்கையை யாரும் குறை சொல்லலை, நம்புங்க. அந்த நம்பிக்கையிலேயே கொஞ்சம் சூதானமாக இருங்க. கோயில் நட திறந்திருக்கும் போது நீங்கள் அந்த வாசலில் போய் நம்ம ஏன் பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வரதில்லை. கோயில் நடை திறந்து விடியான்னு சொல்லிட்டு போகலாம். ஒருவேளை அந்த நடை அவங்க பார்த்தது தான் நடையாக இருக்குமோ, அதுலேருந்து தான் மூஞ்சியில் விபூதி அடித்தாங்களோ அப்படிங்கிற வேற நிறைய நமக்கு சந்தேகமெல்லாம் இருக்குது. அதனால் தயவு செய்து தவறுகள் வந்து பார்ப்பனர்களிடம் இல்லை, நம்மக்கிட்ட தான் இருக்குது. நம்ம அந்த கோயிலுக்கு போகிறத நிப்பாட்டுங்க, அவனே சொல்லிடுவான் சாமி இல்லைன்னு. சாமி இல்லை, அதனால தான் அந்த கோயிலுக்கு கூட்டம் வரல அப்படின்னு அவனே சொல்லிடுவான். நம்ம கோயிலுக்கு போகிறத நிப்பாட்டணும். நம்ம சாமி கும்பிட்றத குறைக்கணும். ஏன் வீட்டில் சாமி கும்பிட்டா ஆகாதா? வீட்டில் நம்ம பூஜை நம்மளுக்கு சாமி இருக்குல்ல. அதே நினச்சி சாமிங்கிறது என்ன? ஒரு மாயை, ஒரு உருவகப்படுத்தப்பட்ட ஒரு ஒரு பெரிதுபடுத்தப்பட்ட ஒரு பிம்பம். அந்த பிம்பத்தை தான் நம்ம வீட்டிலே ஃபோட்டோவாக வச்சுருக்கிறோம். ஒரு சில வீட்டில் சிலையாக வச்சுருக்காங்க. ஒரு சில வீட்டில் மணி அடித்து மாவிளக்கு கிட்டத்தட்ட வாரத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு மாவிளக்கெல்லாம் காட்டுற பழக்கம்லாம் இன்னமும் நிறைய ஊரில் இருக்குது நம்ம நாட்டில். ஏன் அந்த சாமியை வீட்டில் கும்பிட்டா ஆகாதா? ஏன் போகணும்? அவன்கிட்ட நம்ம வந்து கஷ்டப்படணும்? அவன் ஏதாவது ஒன்று ஏடாகூடமா பண்ணிவிட்டு தெரியாமல் செஞ்சிட்டேன் அப்படின்றவான். அதனால் அவஸ்தைப்பட போகிறது யாரு? நம்ம தானே. மக்கள் கவனமாக, மிக கவனமாக சிந்தியுங்கள். நாம் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறோம். நம்ம நாடு இக்கட்டான சூழ்நிலை இருக்குது. தேவையில்லாமல் கவர்மெண்ட்டை தூக்கி ஒருத்தன் கையில், அதாவது ஒன்றுக்குமே பிரயோஜனம் இல்லாத அந்த ஒரு ஒருத்தர் கையில் கொடுத்துவிட்டு இன்றைக்கி ரொம்ப சிரமத்தில் இருக்கிறோம். அதனால் மக்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த மாதிரி ஆளுங்கள்ட்டெல்லாம். நன்றி, வணக்கம்.